இப்போ வந்து அசத்தல் ஆடி ஆஃபர்னு ஒன்று சார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2199 இல்லையா? ஆமா ரேட். அதுல வந்து பார்த்தீங்கன்னா 201 வந்துட்டு டிஸ்கவுண்ட் ப்ரைஸாக கொடுக்குறோம். இங்க இருந்து ஜஸ்ட் 10 நிமிஷத்துல வெறும் 6 கிலோமீட்டர்ல நம்ம பாக்குற பாக்ய ஹோம்ஸோட ரதீஸ் நிவேரா இந்த சைட் தாங்க லொகேட் ஆயிருக்கு. மக்களே நம்ம நிக்கிற இடம் ஜிஎஸ்டி மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி, ரொம்ப ஃபேமஸான இடங்க. இந்த இடத்துல இருந்து ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 11 கிலோமீட்டர், வெறும் காமன் நேரத்துல அழகா ரீச் பண்ணிடலாம். ஸோ அழகா வந்து பாத்தீங்கன்னா நீங்க செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன், மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி, ஜிஎஸ்டி எல்லாத்துலயுமே ஈஸியா வந்து இங்க கனெக்ட் ஆகிக்கலாம். பிருந்தாவன் ஸ்கூல் ஒன்று இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு. எல்லாமே நமக்கு சைட்ல இருந்து ஜஸ்ட் வந்து 10 to 15 மினிட்ஸ் தாங்க. காலேஜ் பாத்தீங்கன்னா அசான் மெமோரியல் காலேஜ் இருக்கு சார், வித்யாசாகர் இருக்குங்க, ராஜேஸ்வரி காலேஜ் இருக்கு, செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, அமிதா காலேஜ் ஆப்போசிட்ல. ஆமா சார், அமிதா காலேஜும் ஆப்போசிட்ல. இது நம்ம கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மதுராந்தகத்துல வந்து குளோபல் சிட்டின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க சார். 2000 ஏக்கர்ல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறாங்க. வந்து பேங்க் லோன் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தரோம் சார். இது எப்படின்னா 80 to 90% வரைக்கும் நம்ம வந்து பேங்க் லோன் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். டிடிசிபி பிளஸ் ரெரா அப்ரூவல் தான் சார். ரெண்டுமே இருக்கு. உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். மக்களே நம்ம நிக்கிற இடம் ஜிஎஸ்டி மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி, ரொம்ப ஃபேமஸான இடங்க. இந்த இடத்துல இருந்து பாருங்க, சோ கரெக்டா தெரியும் நம்ம போற சைட் லொகேஷன் வந்து ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 11 கிலோமீட்டர், வெறும் காமன் நேரத்துல அழகா ரீச் பண்ணிடலாம். அப்படியே லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா டி மார்ட்டுங்க. இப்படி ஒரு ஃபேமஸான லொகேஷன்ல இருந்து ஜஸ்ட் நம்ம வெறும் காமன் நேரத்துல நம்ம சைட் ரீச் பண்ணிடலாம். வாங்க உள்ள போயிட்டு சைட்டை பத்தி மொத்த டீடைல்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மக்களே நம்ம நிக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு மெயின் ரயில்வே ஸ்டேஷனுங்க. இங்க இருந்து ஜஸ்ட் 10 நிமிஷத்துல வெறும் 6 கிலோமீட்டர்ல நம்ம பாக்குற பாக்ய ஹோம்ஸோட ரதீஸ் நிவேரா இந்த சைட் தாங்க லொகேட் ஆயிருக்கு. சோ வாங்க உள்ள போயிட்டு மொத்த டீடைல்ஸ் வந்து பார்க்கலாம். அது ஸ்டேட் ஹைவேல இருந்து வெறும் 800 மீட்டர்ல நம்ம சூப்பரான சைட்டை தான் நம்ம பார்க்க போறோம். சோ உங்களுக்கு லொகேஷன் காட்டணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம். இங்க இருந்து அழகா நீங்க டிராவல் பண்ணி நம்ம சைட்டுக்கு அழகா ரீச் பண்ணிட முடியும். மக்களே ஒரு வழியா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து செங்கல்பட்டு ஜிஎஸ்டி வந்தாச்சுங்க. இங்க லெஃப்ட் சைட் போனோம் அப்படின்னா சென்னை உள்ள போயிடலாம். அப்படியே ஜிஎஸ்டில இருந்து ரைட் சைட் போனோம் அப்படின்னா திருச்சி. சோ மெயின் ஜங்ஷன்ங்க. நம்ம நிக்கிற இடம் ஃபுல்லா பாருங்க நிறைய கடைகள். இந்த கடைகள் வந்து பாத்தீங்கன்னா வசந்தன் கோலா இருக்கு, நிறைய ஹோட்டல்ஸ், மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா இருக்கு. இந்த லொகேஷன்ல இருந்து ஜஸ்ட் 4.5 கிலோமீட்டர்ல நம்ம பாக்ய ஹோம்ஸோட ரதீஸ் நிவேரா வேற லெவல்ல சைட் ரெடி பண்ணிருக்காங்க. வாங்க ஃபுல்லா போயிட்டு மொத்த டீடைல்ஸும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே மக்களே, நம்ம சைட்டுக்குள்ள வந்தாச்சு. சோ ஆல்ரவுண்ட் வேற வழியில வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடங்களுமே வந்து ஹைலைட்டா காட்டியிருப்பேன். சோ அழகா வந்து பாத்தீங்கன்னா நீங்க செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன், மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி, ஜிஎஸ்டியோட எல்லாத்துலயுமே ஈஸியா வந்து இங்க கனெக்ட் ஆகிக்கலாம். சோ பக்கத்துல மேம் இருக்காங்க. சோ சைட்டை பத்தின டீடைல்ஸ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாசத்துல அசத்தல் ஆஃபர்லாம் கொடுக்குறாங்களா, அது என்னன்னு கேட்டலாம். சோ வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சோ உங்க பேரை சொல்லிருங்க, நம்ம கம்பெனி டீடைல்ஸ் சொல்லிருங்க. சார் என்னோட நேம் வந்து ஹரிதா, நம்மளோட கம்பெனி நேம் பாக்யா ஹோம்ஸ். சோ லாஸ்ட் ஒரு 31 இயர்ஸா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு கரெக்ட்டா? சோ அது இங்க நம்ம சைட்டை பத்தி டீடைல்ஸ் அப்படியே சொல்லிருங்க சார். இப்போ நம்ம சைட் பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட் நேம் பாத்தீங்கன்னா ரதீஸ் நிவேரா. ஸோ இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஏக்கர்ஸில் நம்ம டெவலப் பண்ணி, இதில் வந்து யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாகவே 179 யூனிட்ஸ் இருக்குங்க. 79 யூனிட்ஸில் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 725லேருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ யார் வேணாலும் இடம் வாங்குற மாதிரி? கண்டிப்பாக சார். இதில் நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத் எல்லாமே எல்லா ஃபேஸிங்லையும் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. ஸோ நம்ம சைட்குள்ளே வந்து டெவலப்மெண்ட் என்ன கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 30 ஃபீட் ரோட்லையும் கொடுத்துருக்கோங்க, 24 ஃபீட்டும் ரோடு கொடுத்துருக்கோங்க, பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்கோங்க. ஸோ அழகாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு, ஒர்க் போயிட்டு. ஆமாம் சார். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ், செக்யூரிட்டி, சிசிடிவி கேமரா, ஸ்ட்ரீட் லைட், ட்ரீஸ் எல்லாமே நம்ம ட்ரீஸ் எல்லாமே நம்ம சைட்லயே உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய வீடு எல்லாம். ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா குடி இருக்காங்க. ஸோ ஆன் ரோடுங்க அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிலேருந்து வெறும் 1 கிலோமீட்டர்ல பாருங்க ஷேர் ஆட்டோ போதா, அதே மாதிரி பஸ், மினி பஸ் எல்லாமே வந்து போகும். அழகாக நம்ம சைட் வாசல்லே இறங்கிக்கலாம். அந்த அளவுக்கு பக்காவா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்ட் தான் இது. இங்க நியர்பை கனெக்டிவிட்டி எப்படி மேம், எப்படிலாம் கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுல இருந்து நமக்கு வந்து டுவர்ட்ஸ் வந்து காஞ்சிபுரம் போற ஹைவே ரோட்ல தான் நம்மளோட சைட் லொகேட் ஆயிருக்குங்க. ஸோ இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பழத்தோட்ட பஸ் ஸ்டாண்ட். ஆமாம், பஸ் ஸ்டாப். பழத்தோட்ட பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 600 மீட்டர்ஸ்ல தான் நம்மளோட சைட் வந்துட்டு 1 கிலோமீட்டருக்குள்ளே வந்துடும். ஆமாம் சார். அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 600 கிலோமீட்டர். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நமக்கு கனெக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சைட்ல இருந்து உத்திரமேரூர், மேல்மருவத்தூர், திருச்சி எல்லாமே இந்த கனெக்டிவிட்டி வரும். ஸோ எல்லா ஏரியாவுமே ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்துட்டு ஸ்ரீபெரும்புத்தூருக்கும் ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க, ஒரகடம், இது எல்லாமே நம்மளோட சைட்ல இருந்து ஜஸ்ட் வந்து 10 to 15 மினிட்ஸ் மட்டும் தான் சார். ஸோ டிரைவ் தான். ஸோ நீங்க வந்து ஒரகடம், ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ சரௌண்டிங்ல வந்து ஒரு ஹைலைட்டான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இடம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா
கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆப்டான பிளேஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே மேம், ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை ஸ்கூல் காலேஜஸ் இருக்கிறது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செங்கல்பட்டு மெயின். ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 6 கிலோமீட்டர்ல வந்துடலாம். நியர்பை ஸ்கூல் காலேஜஸில் என்னென்ன இருக்குது? சார் நமக்கு சைட்ல இருந்து நான் சொன்னேன் இல்லையா 600 மீட்டர்ஸ் தான். அதே 600 மீட்டர்ஸ்ல தான் மெயின்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பழத்தோட்டம்ல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு 25 மீட்டர்ஸ் 10 மீட்டர்ஸ்லேயே வந்துட்டு சென்ட் பால் ஸ்கூல் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. சிபிஎஸ்சி ஸ்கூல். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிருந்தாவன் ஸ்கூல்னு ஒன்று இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. எல்லாமே நமக்கு சைட்ல இருந்து ஜஸ்ட் வந்து 10 to 15 மினிட்ஸ் தாங்க. ஸோ ரீச் ஆகிற பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரயில்வே ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே 10 to 15 மினிட்ஸ் தாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கும் 10 to 15 மினிட்ஸ். மகேந்திரா சிட்டி பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாமே வந்து ஐடி செக்டர்ஸ் தாங்க. ஆமாம். ஸோ அதுவும் வந்துட்டு நம்மளோட சைட்ல இருந்து 10 to 15 மினிட்ஸ் தாங்க. ஸோ அழகாக அங்கே இருக்கவங்க எல்லாமே இங்கே வந்துட்டு வாங்குற மாதிரி இருக்கும். ஸ்ரீபெரும்புத்தூர்ல அங்கே ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாமே இது வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக ஆக்சஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ஆமாம், ஒரு ஐடி ஹப் நம்ம வர வழியிலே பார்த்துருவோம். மகேந்திர வேர்ல்ட் சிட்டிலேருந்து எவ்வளோ நேரத்தில் வந்து நம்ம சைட்டுக்கு ரீச் ஆகலாம் அப்படின்ட்டு. ஸோ அதேமாதிரி ஓரகடம் ஸ்ரீபெரும்புதூர்ல ஒர்க் பண்ணுற பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுறீங்க இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்க்குறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக ஒருத்துங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ரோடு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மினிட்ஸில் உங்களை வந்து ஜிஎஸ்டி ரோட உங்களால் ரீச் பண்ணிட முடியும். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. ஓகே மேம், இப்போ காலேஜஸ்ல என்னென்ன இருக்கு? காலேஜ் பார்த்தீங்கன்னா அசான் மெமோரியல் காலேஜ் இருக்கு சார், வித்யாசாகர் இருக்குங்க, ராஜேஸ்வரி காலேஜ் இருக்கு, செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் இருக்காங்க. இதுவும் வந்துட்டு நம்ம சைட்ல இருந்து நியர் பை தாங்க. அதுவும் வந்துட்டு 10 to 15 மினிட்ஸ். நம்ம எல்லா ஆக்சஸும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 10 to 15 மினிட்ஸில் நம்மளோட சைட்ல இருந்து ரீச் ஆகலாம். ஸோ அது மட்டும் இல்லைங்க, அமிதா காலேஜ் ஆப்போசிட்ல சார், அமிதா காலேஜும் ஆப்போசிட்லேயே இருக்கு. ஸோ எல்லாமே ஸ்கூல் காலேஜ்லாம் எக்கச்சக்கமாக இருக்குங்க. ஓகே மேம், இப்போ ஒரு இடம் வாங்குறாங்க அப்படின்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் எல்லாரும் பார்ப்பாங்க. சரௌண்டிங் ஏதாவது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் மாதிரி எதுவும் போயிட்டு இது நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மதுராந்தகத்தில் வந்து குளோபல் சிட்டின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க சார். 2000 ஏக்கர்ல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு சேட்டலைட் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அதை ரிவீல் பண்ணிட்டாங்க. நம்மளோட கவர்மெண்ட்ல இருந்து ரிவீல் பண்ணியாச்சு. கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்னா அப்போ இங்க வந்துட்டு growth அதிகமா இருக்கும். கண்டிப்பா நமக்கு எல்லாமே வந்துட்டு இதுக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இங்க அடுத்த சென்னைன்றது அடுத்த செங்கல்பட்டு. ஸோ அடுத்த சென்னை வந்து பார்த்தீங்கன்னா உள்ள செங்கல்பட்டு சரௌண்டிங்ல எக்கச்சக்கமான டெவலப்மெண்ட் வந்து டார்கெட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மதுராந்தகம் குளோபல் சிட்டி எல்லாருமே வந்து ஆப்டா பேசிட்டு இருக்கிறது. சரௌண்டிங்ல அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னாலே இப்போ நீங்க வாங்குற பிரைஸ் வந்து டபுள் த ரேட்டா தான் ஆகும். கரெக்டா மேம்? ஸோ ஓகே, எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்க என்ன பிரைஸ்க்கு வந்து கொடுத்துட்டீங்க? அதுவும் லான்ச்சிங் வேற இருக்குன்னு சொன்னீங்க. லான்ச் வந்துட்டு லாஸ்ட் டைம் நம்ம பண்ணியிருந்தோம் லான்ச். அப்போ பார்த்தீங்கன்னா 2150 அப்போ கொடுத்தீங்க. இப்போ நமக்கு வந்து நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் கவர்மெண்ட் சைடில் இருக்கு. நம்மளோட சைட்லேயும் வந்துட்டு வீடு எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆமாம். ஸோ இப்போ வந்துட்டு அடுத்த லான்ச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2199 கொடுத்துட்ருக்கோம். ஸோ வரப்போகிற லான்ச்சுக்கு இப்படி ஸ்கொயர் ஃபீட் ரேட் ஏறிடுச்சு. ஜஸ்ட் 4 மாதம் இருக்குல்ல மேம்? 4 மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து அப்ரிஷியேட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்னைக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கூட நான் இன்னைக்கு நீங்கள் வந்து 2199 வாங்குறீங்க அப்படின்னா இதுவே இன்னும் ஒரு 2 மந்த்ஸ் போச்சுன்னா 2526 கிட்ட வந்து. ஸோ அப்படியே போயிடும். ரேட் இன்க்ரீஸ் ஆகிடும். அப்படியே 3035 அப்படியே போயிடும் ரேட்டு. இப்போ அதுவும் இல்லாமல் வந்து லான்ச் எல்லாம் வச்சிருக்கீங்க. ஆடி மாதம் வேற வருது. ஏதாவது ஆஃபர் இருக்கா நம்மள்ட்ட? நம்ம இப்போ வந்து அசத்தல் ஆடி ஆஃபர். அசத்தல் ஆடி அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2199 ஆமா ரேட்டு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா 201 வந்துட்டு டிஸ்கவுண்ட் ப்ரைஸா கொடுக்குறோம். ஓ 200 ரூபா? ஆமா 200 ரூபாய் வந்து டிஸ்கவுண்ட். என்ன சொல்றீங்க? உங்களுக்கு அப்ரிசியேஷன் ரேட்டுமே வந்து ஆஃபர்ல கொடுத்துட்டு அதுலயுமே 200 ரூபா வந்து கட் பண்றீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ லான்ச்சிங் வரப்போற வீக்ல வந்து பாத்தீங்கன்னா லான்ச்சிங் இருக்கு. அதுக்காகவே இந்த செமையான ஆஃபர். கரெக்டா மேம்? ஓகே மேம், இப்போ ரேட் சொல்லிட்டீங்க, ஆஃபர் சொல்லிட்டீங்க. பேங்க் லோன் இங்க இருக்கா? நம்மளோட கம்பெனில வந்து பேங்க் லோன் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தரோம் சார். இது எப்படின்னா 80 to 90% வரைக்கும் நம்ம வந்து பேங்க் லோன் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட ப்ரொஃபைல் பொறுத்து அவங்களுக்கு எவ்வளோ எலிஜிபிள் வரும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கோம். ஸோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா 80 to 90% வரைக்கும் பேங்க் லோன்ல வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்ரூவ் ப்ராஜெக்ட்? டிடிசிபி ப்ளஸ் ரேரா அப்ரூவல் தான் சார். ரெண்டுமே இருக்கு. பாருங்க மக்களே, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி ரேரா அப்ரூவ் அந்த நம்பரை வந்து டிஸ்பிளேல பண்ணணும் அப்படின்னு கவர்மெண்ட் ரூல்ஸே இருக்கு. ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துருப்பீங்க என்ன லொகேஷன் நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லீகல்லாம் எப்படின்னு சார்? கிளியர் டாக்குமெண்ட், பக்காவா இருக்கும். லீகல்லாம் எந்த ஒரு இஷ்யூஸும் வராதுங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியராக தான் இருக்கும். ஸ்ரீ பாக்ய ஹோம்ஸை பொறுத்த வரைக்கும் லீகல்லாம் பக்காவா இருக்கும், கிறிஸ்டல் கிளியரா. ஸோ இப்போ வந்து ஃப்ரீ சைட் விசிட் இருக்கா நமக்கு? சார் நம்ம வந்து கேப் வந்துட்டு ஃப்ரீ சைட் விசிட் கொடுக்குறோம் சார். கேப் வந்துட்டு நம்ம ஃப்ரீயாக தான் நம்ம வந்து ப்ரொவைட் சென்னை சரௌண்டிங்ல இருக்கவங்க ஈஸியாக அது பண்ணிக்கலாம், அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க மக்களே, ஸோ வரப்போற வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச்சிங் இருக்கு, பிரம்மாண்டமா பண்றாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா அசத்தல் ஆடி ஆஃபர்ல நம்ம ஸ்ரீ பாக்ய ஹோம்ஸோட ரதீஸ் நிவேரால ஸோ 200 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்றாங்க. ஸோ கண்டிப்பா மக்களே, ஸோ இந்த வீடியோவை உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த அளவுக்கு ரேட்டு கம்மியாக கொடுக்குறது நம்ம ஸ்ரீ பாக்ய ஹோம்ஸா தான் இருக்கும். ஃப்ரீ சைட் விசிட் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உடனே ஃப்ரீ சைட் விசிட்டை புக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி மேம். தேங்க்யூ சார்.